ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். வீட்டு யூஸ்க்காக வாங்குகிற பால்லேருந்து என்னென்ன டெய்ரி ப்ராடக்ட் நம்ம வீட்லேயே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எல்லா ஹோம்மேக்கருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியும் வாங்குகிற பாலை காய்ச்சி ஆற வைக்கும்போது நம்மளுக்கு பாலாடை கிடைக்கும். பாலாடை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் டெய்லியும் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரலாம். அந்த கண்டெய்னர் ஃபில் ஆனது அதை இந்த மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வெண்ணெய் திரண்டு வரும். இந்த மாதிரி பாலாடையிலேருந்து வெண்ணெய் எடுக்கும்போது அந்த பாலாடை வந்து ரொம்ப சில் கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கணும். இல்லைனா நம்ம அதில் ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் வாட்டரோ ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். திரண்டு வந்து வெண்ணெயை நல்லா ஒரு சில் வாட்டரில் போட்டு 4-5 டைம் கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்ச வெண்ணெயை நல்லா உருக்கி நெய்யாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்த பிறகு மீதி இருக்கிற பாலை கீழே ஊற்றாமல் அதில் வினிகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி காய்ச்சும் போது நம்மளுக்கு அதில் பன்னீர் மாதிரி திரிஞ்சு வரும். இந்த மாதிரி பன்னீர் திரிஞ்சு வந்த பிறகு அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பன்னீர் மட்டும் எடுத்து ஒரு ஃபில்டரில் போட்டு அப்படியே 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆன பிறகு நமக்கு பன்னீர் மாதிரி கிடைக்கும். இதிலேருந்து கிடைக்கிற பன்னீரை நல்லா உதுத்து விட்டு எக் பொடிமா செய்கிற மாதிரி தக்காளி, வெங்காயம், மிளகா எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நம்ம உதுத்து வச்ச பன்னீரும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பன்னீரோட கார்லிக்கும் பட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா வெஜ் மயோனைஸ் ரெடி ஆயிரும். அப்படியே நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த உதுத்து விட்ட பன்னீரோட சுகர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஹோம்மேட் க்ரீம் சீஸ் ரெடி ஆயிரும். க்ரீம் சீஸை வச்சு நம்ம சீஸ் கேக் செய்யலாம். கொரியன் க்ரீம் சீஸ் பண்ணல ஸ்டஃபிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி வாங்குகிற பாலில் யூஸ் பண்ணது போக மீதி இருக்கிற பாலை டெய்லி ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பால் எடுத்து நல்லா காய்ச்சி நம்ம அதுலேருந்து பன்னீர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச பாலை நல்லா அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுடலாம் அடுப்பை. அதனால் பால் காய்ஞ்சு கொதி வரும்போது நம்ம வினிகர் ஆட் பண்ணிவிட்டு அதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா பால் திரிஞ்சு வந்துடும். வினிகர் ஆட் பண்ண பிறகு கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டாமல் விட்டுட்டோம்னா கீழே ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். அதனால் பன்னீர் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். இப்போ திரிச்சு வந்த பன்னீரை ஒரு ஒயிட் கிளாத் வச்சு தனியாகவும் பன்னீர் தனியாகவும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண பன்னீரை நல்லா ஃபோல்ட் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வெயிட் எடுத்து அது மேலே வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கெட்டியாக பன்னீர் கிடச்சிரும். பன்னீர் எடுத்த பிறகு மீதி இருக்கிற பாலை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம். அது சப்பாத்தியோ இல்லை பூரி மாவோ பிசையும் போது அந்த தண்ணி யூஸ் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். அதில் வந்து நிறைய நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்குது. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தி பிசைஞ்சதுக்கு போக மீதி இருந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம பன்னீரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு கடையில் கிடைச்ச மாதிரி கெட்டியாக பன்னீர் கிடச்சிரும். அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப கெட்டியாயிரும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி பாலிலிருந்து நம்ம பாலாடை எடுத்து வைக்கிறத நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம நெய் உருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னரில் அந்த பாலாடையை போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பன்னீர் கிரேவி, பாலக் பன்னீர், அப்புறம் சோயா கிரேவி இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவோம். அதை நம்ம வீட்லேயே இந்த பாலாடையை வச்சு செஞ்சுக்கலாம். நம்ம பட்டர் எடுத்த பிறகு மீதம் இந்த பாலிலிருந்து நம்ம க்ரீம் சீஸ் எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம சீஸ் கேக் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிஸ்கெட் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் பிஸ்கெட்டை நல்லா உதுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கீ ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கணும். அது அப்படியே ஓரமாக வச்சுட்டு நான் கேரமல் சீஸ் கேக் செய்கிறனால நம்ம இப்போ கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கேஸில் கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா சுகர் மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கலர் சேஞ்ச் ஆனதிலும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளோட கேரமல் சாஸ் ரெடி ஆயிரும். இந்த கேரமல் சாஸ் ரெடி பண்ணும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கன்சிஸ்டன்சி மாறிடும். நம்மளுக்கு வந்து கேரமல் கேண்டியாக கூட மாறிடும். இப்போ நம்ம பண்ணி வச்ச கேரமல் சாஸையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கேரமல் சாஸை வந்து ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஹோம்மேட் க்ரீம் சீஸை நெக்ஸ்ட் லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் லேயரில் க்ரீம் சீஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் இல்லாமல். நீங்கள் வேணும்னா டூத் பிக் வச்சு நல்லா இது பண்ணி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும்.
அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்கெட்டும் நெய்யும் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து 3rd லேயராக அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 hours வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கேரமல் சீஸ் கேக் ரெடி ஆயிரும். இந்த க்ரீம் சீஸை நீங்கள் இந்த மாதிரி சீஸ் கேக் செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளைனாக ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணியும் சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து பார்த்தா நம்மளோட கேரமல் சீஸ் கேக் ரெடியாக இருக்கும். இந்த கேரமல் சீஸ் கேக் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதோட ஷார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். இனிமேல் நம்ம பன்னீர் வந்து கடையிலேயே வாங்க வேண்டாம். இது நம்ம வீட்டிலேயே செஞ்ச பன்னீர், அதில் வச்ச கிரேவி தான் இது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பாலை வச்சு செஞ்சுக்கலாம். இனிமேல் கடையிலேயே வாங்க தேவையில்லை. நான் வீடியோவில் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், நம்ம ரெடி பண்ணுற இந்த க்ரீம் சீஸை வச்சு கொரியன் க்ரீம் சீஸ் பன்னோட ஸ்டஃபிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா சீஸ் கேக் இந்த மாதிரி ரெடி பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இதுதான் கொரியன் க்ரீம் சீஸ் பன்னு. இது வந்து நான் வீட்டிலேயே செஞ்சது. இதனோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அண்ட் கிச்சன் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.